டெக்ஸ்டரால் எப்படி 100 கொலைக்கு மேலே பண்ணிட்டு அவனால் ஈஸியாக தப்பிக்க முடிஞ்சுது. அதுக்கு தான் அவன் ஒரு கோடை ஃபாலோ பண்ணுறான். ஃபஸ்ட்டு ரூல், டோன்ட் கெட் காட். மாட்டிக்காமல் கொலை பண்ணணும். கொலை பண்ணி மாட்டிக்கிட்டா நம்ம நாட்டில் எப்படி தூக்கு தண்டனையோ அவனுங்க நாட்டில் எலக்ட்ரிக்கல் சேரில் போட்டு பொசிக்கிடுவானுங்க. டெக்ஸ்டர் கொலை பண்ண போகிறவன் கொலைகாரனாக இருக்கணும், இன்னசென்ட்டாக கொலை பண்ணியிருக்கணும், அடுத்தடுத்து கொலை பண்ண யோசிக்காதவனாக இருக்கணும். ஒரு அப்பாவியை கொன்னுட்டு அதுக்கு சரியான தண்டனை கிடைக்காம ஆதாரம் இல்லாமல் தப்பிச்சு ஜாலியாக வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கணும். ஃபைனல் ரூல், இவன் தான் அந்த கொலையை பண்ணான்றதுக்கான உறுதியான ஒரு ஆதாரம். உறுதியான ஆதாரம்னா எப்படி கிடைக்கும்? நம்ம ஹீரோ தான் மயாமி மெட்ரோவில் ஒர்க் பண்ணுறாருல்ல, அவர்கிட்ட எல்லா கிரைம் ஃபைல்ஸ்க்கான ஆக்சஸ் இருக்குது. அந்த ஃபைல்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த கொலைகாரனோட வீடு, அவன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான்றதை க்ளோஸாக மானிட்டர் பண்ணி அவன் இல்லாத நேரத்தில் அவன் வீட்டுக்குள்ளே பூந்து இவன் தான் அந்த கொலையை பண்ணான்றதுக்கான 100% எவிடன்ஸை தேடி கண்டுபிடிப்பார். ஒருவேளை அந்த எவிடன்ஸ் எல்லாமே கிடைச்சி இவன் தான் அந்த கொலையை பண்ணான்னு உறுதியான உடனே Tonight's the night.